அன்பார்ந்த யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனல் ஜோதிட பாடம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எல்லாம் போட்டோம். ஆனால் சில மாணவர்கள் அல்லது ஜோதிட ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆரம்பத்திலேருந்து இது ஒரு அடிப்படையிலேருந்து அப்படியே பாடமாக நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ அடிப்படைனா நம்ம லக்னம் ராசி என்ன அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு பார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாரம் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் என்னுடைய வீடியோ வெளியே வரும். இது ஜோதிட வகுப்பை பற்றி. இந்த ஜோதிட வகுப்பை யார் வேணால் பார்த்துக்கலாம். ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடம் கற்றுக்கிற மாணவர்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்கணும். இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், உங்கள் கமெண்ட்டையும் இதில் பதிவு பண்ணுங்கள். சந்தேகம் கேள்வி பதில் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பரில் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நேரடியாக வகுப்புக்குள்ளே போகலாம். மீண்டும் சொல்கிறேன், இதை எல்லோரும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டையும் இதில் தெரிவிங்க. இது ஒரு அடிப்படையிலேருந்து பார்க்குறோம். இதில் ஜோதிடம் தெரியாதவங்க கூட தன்னுடைய ஜாதக நோட்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு என்னங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். வாரம் அந்த ஜோதிட நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறத பற்றி ஜோதிட வகுப்பு மாதிரி தான் எடுக்கிறோம். அதாவது ஆரம்ப பாடம்னா இப்போ நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரம், தீதி, கர்மா அந்த மாதிரி விஷயத்தை விட்டுட்டு நேரடியாக லக்கணத்திலேருந்து எடுக்கிறோம். ஏன்னா அடிப்படையில் எல்லாத்துக்குமே இன்றைக்கி நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கிறது தெரியுது. 15 திதிகள் வளர்பிற தேய்பிற அப்படிங்கிறது எல்லாமே தெரிகிறது. எல்லாத்துக்கும் யாருக்கும் அதெல்லாம் தெரியாமல் இல்லை, எல்லாமே தெரிஞ்சுருக்காங்க. அப்பப்போ அதை அப்படியே டச் பண்ணிடுவோம். இப்போ இந்த ஜோதிட கலையில் நம்ம ஜோதிடம் எதுக்காக பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயந்தான் மிக முக்கியம். இன்றைக்கி ஜோதிடம் பெரிய அளவில் வளர்ந்து தான் இருக்குது. எல்லாத்துக்குமே ஜோதிடத்தை இன்றைக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சுக்கிறாங்க. நிறைய ஜோதிடத்தில் கிரகங்கள் என்ன, தோஷம் என்ன, ராகுகேதுன்னா என்ன, செவ்வானா என்ன, இது மாதிரி சில விஷயத்தை, ஆட்சி உச்சம்னா என்ன, நீசம்னா என்ன, வக்ரம்னா என்ன, இப்படி பாரு ஜோதிடத்தில் இருக்க சூட்சுமங்கள் எல்லாரும் பெரும்பாலானதுக்கு தெரியுது. இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட நம்ம இது இல்லை, பொதுவாகவே ஜோதிடம் சார்ந்த நிகழ்ச்சிகளை தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஜோதிடம் இந்த சோஷியல் மீடியாக்களில் பெரிய அளவில் போயிட்டுருக்கு. இதில் பலர் ஜோதிடர்கள் அவங்களுடைய அனுபவத்தையும் அவங்க படித்ததையும் வச்சு அவங்களுடையதை சொல்கிறாங்க. ஒரு ஜோதிடத்தில் ஒரு கிரகம், இந்த கிரகம் இப்படி இருந்தால் இந்த பலன் செய்யும், சனி ஆட்சியில் இருந்தால் இப்படி செய்யும், உச்சத்தில் இருந்தால் இப்படி செய்யும், நீச்சத்தில் இருந்தால் இப்படி பலன் செய்யுங்கிறத பொதுவான விதிகளை சொல்கிறோம். ஆனால் அந்த ஒரு விஷயம் லக்னத்துக்கு லக்கணம் மாறுபடும். இப்போ சனி மீனத்தில் இருக்கார், இன்னும் குறைஞ்சபட்ச திருக்கணிதப்படி இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் அங்கே தான் இருப்பார். இந்த 1.5 வருஷத்தில் பிறக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் அல்லது ஏற்கனவே பிறந்தவர்களுக்கும் இந்த சனி அங்கே தான் இருப்பார். ஆனால் அந்த சனீஸ்வர பகவான் ஒவ்வொருத்தருக்கும் எந்த விதமான பலனை தரார், எப்படி தருகிறார், அது ஏன் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த விஷயம். ஜோதிட கருத்துக்கள் அல்லது என்னுடைய ஜோதிட அனுபவத்தை தனியாக ஒரு வீடியோவில் போடுவேன். அது வெள்ளிக்கிழமை. அப்போ வாரம் 2 பாடம் என்னுடைய வீடியோக்கள் வரும். வெள்ளிக்கிழமை 1, செவ்வாய்க்கிழமை வர்றது முழுக்க ஜோதிட பாடம். ஜோதிட கற்றுக்கிறவங்க, ஜோதிட ஆர்வலர்களுக்கு அவங்களுக்கு தான் அந்த செவ்வாய்க்கிழமை வீடியோ. தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம், பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே, இப்போ ஆரம்பத்திலேருந்து பார்ப்போம். ஜாதகத்தில் 12 கட்டங்கள் அப்படிங்கிறது போட்டிருக்க. இது அடிப்படை விஷயந்தான். உங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்சிருந்தால் இதை போர் அடிக்கலாம். இருந்தாலும் ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்காக இது காண்பிக்கப்படுதுங்க. இப்போ இந்த லான் போட்டிருக்கிறது மேஷ லக்னம். காலபுருஷ தத்துவப்படி 1 மேஷம், 2 ரிஷபம், 3 மிதுனம், 4 சந்திரன் அதாவது கடகம், 5 சிம்மம் ஆட்சிநாதர் சூரியன், 6 கன்னி புதன், 7 துலாம் அதிபதி சுக்கிரன், 8 விருச்சிகம் அதிபதி செவ்வாய், 9 தனுசு குரு, 10 சனி மகரம் கும்பம். இது 2க்கும் சனி 10 11க்கும் காலபுருஷ தத்துவப்படி. இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குரு. இப்போ இதில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 2 வீடு ஆட்சி வீடாக கொடுக்கப்பட்டிருக்கு, சூரியன் சந்திரனை தவிர. இப்போ மேஷ லக்கணமும் விருச்சிக லக்கணத்துக்கும் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறது. இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் இந்த இடத்துல இருக்குதுன்னா ஆட்சி பெற்று தன் வீட்டை பார்க்கும். இது அப்புறம் வச்சுக்கலாம், அந்த பலன் என்னங்கிறது அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் இந்த அமைப்பு இந்த 2 வீட்டுக்கு இது அதிபதி. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷப லக்கணம், ரிஷபம் துலாம், இது 2க்கும் அதிபதி சுக்கிரன். இதெல்லாம் பாருங்கள் ஒரு நேர்கோட்டில் அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு அடுத்தது புதன், மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அதிபதி புதன். 4ஆம் வீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன், அதுக்கு ஒரே வீடு தான் சந்திரன் அப்படின்னா அதுதான் கடகம், ஜலராசி அப்படிம்பாங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த ராசி அப்படியே சொல்லிட்டு வந்துடுறேங்க.
இது வந்து சரம், இது ஸ்திரம், இது உபயம். அதுக்கடுத்தது இதே மாதிரி சரம், ஸ்திரம், உபயம், இப்படி ஒன்று ஒன்றா சரம், ஸ்திரம், உபயம் இப்படி ஆரம்பிக்கும். ராசியினுடைய தன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜாதகத்தில், அதாவது இந்த ராசியினுடைய தன்மை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெருப்பு அப்படிங்கிற விஷயத்தில் முதல்ல ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது நிலம் அப்படிங்கிறதுல வரும், அப்புறம் காற்று, அப்புறம் நீர். இப்போ இந்த 4 ராசிகள் எந்த அமைப்பில் வந்தது அதே மாதிரி. அதுக்கு அடுத்தது சிம்மம், நெருப்பு, நிலம், காற்று, நீர், இப்படி. அப்போ சரம், இந்த மாதிரி சில விஷயங்கள் சரம், சிரம், உபயம், நெருப்பு, நிலம், காற்று, நீர், இந்த அமைப்புகள் வரிசை. நிலத்தில் அதாவது நீரில் முடிஞ்சோன்னா அடுத்து மீண்டும் நெருப்புக்கு வரும் அப்படிங்கிறது. இந்த ராசிகளை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. சரி, இந்த கட்டம் என்ன செய்கிறோம்? இப்போ இந்த லக்கணம்ங்கிறது இது காலபுருஷத்தை தான் மேஷ லக்கணங்கிறோம். இந்த லக்கணம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கணக்கு. இந்த லக்கணம்னு ஒவ்வொரு ஜாதக கட்டத்திலையும் லா அப்படின்னு போட்டிருந்து அதுதான் அவங்க லக்கணம். இந்த லக்கணம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த 12 லக்கணங்களுக்குள்ள ஏதாவது ஒரு லக்கணம் தான் வரும். இந்த லக்கணம் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நாம் ஒரு குறிப்பிட்ட டைமில் பிறக்கிறோம். இப்போ ஒரு சித்திரை மாதம் அப்படிங்கிறப்ப சூரியன் இந்த இடத்துல இருப்பார். அப்போ சூரியன் கரெக்டாக இன்றைக்கி சூரிய உதயம்னு பஞ்சாங்கத்தில் எந்த நேரத்தில் போட்டிருக்காங்களோ அந்த நேரத்துக்கு சூரியன் சித்திரையில் இந்த மேசராசியில் உதயமாவார். அப்போ உதயமாகறப்ப ஒவ்வொரு குறிப்பிட்ட நாளிகை, இதுக்கு ஒரு 2.5 நாளிகை இருக்கும், இதுக்கு ஒரு 2.25, இது ஒரு தோராயமான கணக்குகள், துல்லியமாக சொல்லலை, புரியறதுக்காக. ஒரு அதிகபட்சம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு லக்கணம் இருக்கும். இதெல்லாம் தோராயமாக. ஒரு லக்கணம் அதிகமான நேரம் இருக்கும், ஒரு லக்கணம் குறைவான நேரம் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இந்த 2 மணி நேரம் இருக்கிறப்ப சூரியன் காலையில் சித்திரை மாதத்தில் இங்கே உதயமாகறப்ப காலையில் 6 மணிலேருந்து அந்த சூரிய உதயத்திலேருந்து 2 மணி நேரம் இங்கே இருக்கும். அதுக்கு அடுத்தது வானமண்டலத்தை அப்படியே ஒவ்வொரு கட்டமாக அப்படி சுற்றி வரும். சுற்றி வந்து மறுபடியும் மீண்டும் அஸ்தமனமாகும். உதயமாகிறது இங்கே, அஸ்தமனம்ங்கிறது ஒரு இடத்துல அஸ்தமனம் ஆகிடும். அப்போ இந்த கணக்கை தான் ஜோதிடர்கள் சூரிய உதயாதி நாளிகை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சூரியன் எந்த அன்னைக்கு உதயமாகுதோ அதிலிருந்து எத்தனாவது நாளிகையில் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு பழைய காலத்தில் ஜோதிடத்தில் எழுதியிருப்பாங்க. சூரிய உதயாதி நாளிகை 54, சூரிய உதயாதி நாளிகை 14.5 அப்படி எழுதியிருப்பாங்க. அந்த நாளிகை கணக்கை இப்போல்லாம் மணிக்கணக்கில் போட்டு கம்ப்யூட்டரில் போட்டுறாங்க. அப்போ 24 ஒரு நாளிகைங்கிறது 24, 2.5 நாளிகை 1 மணி நேரம், அப்படி அந்த மாதிரி கணக்கு. அதனால தான் ஒரு நாளைக்கு 24 நேரங்கிற கணக்கை நம்ம வச்சுக்கிறோம். இப்போ நம்ம மணிக்கணக்கில் போட்டுக்குவோம். இப்போ இந்த ஜாதகம் கரெக்டாக ஒரு 11:45 அப்படிங்கிற நேரத்துக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா 6 to 8, 8 to 10, 10 to 12. அப்போ இந்த இடத்துல சித்திரை மாதம் 11:45க்கு இந்த குழந்தை பிறந்தா சூரியன் இங்கே உதயமாகி இங்கே வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல லா அப்படின்னு போடுவாங்க, லக்கணம். அதுதான் இந்த ஜாதகனுடைய லக்கணம். சரி, இந்த லக்கணத்தை சுற்றி அன்னைக்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது? சனி, ராகு, கேது, குரு, இந்த மாதிரி வருடக்கோள்கள் பெரும்பாலும் அந்த வருட கணக்கில் இருக்கிற கோள்கள் அதே வீட்டில் இருக்கும். மாத கோள்கள்ங்கிறது இப்போ சுக்கிரன்னா ஒரு வீட்டில் 30 நாள், செவ்வாய்னா 45 நாள், சூரியன்னா சரியாக 30 நாள், சந்திரன்னா 27 நாட்கள் அப்படிங்கிற விகிதாச்சாரத்தில் மாறும். அப்போ ஒரு சந்திரன் இப்போ அந்த கணக்கு வரும். லக்கணத்தில் இந்த இடத்துல ஒரு லக்கணம்னு வந்துருச்சுங்க. இப்போ லக்கணத்தில் சித்திரை மாதத்தில் இங்கே சுக்கிரன் உச்சமாக இருப்பார், சூரியன் உச்சத்தில் இருப்பார். சூரியன் உச்சத்தில் இருக்கார் ஒரு வருடத்தில். அப்போ சித்திரை மாதம்னா இங்கே சூரியன் உச்சமாக இருப்பார். இப்போ லக்கணம் இது. இப்போ அன்னைய நட்சத்திரம் பார்ப்போம். அன்னைய நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தை போட்டிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம அன்றைக்கி வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இந்த சுவாதி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். சுவாதி அல்லது சித்திரை அப்படிங்கிற இடத்துல சித்திரை நட்சத்திரத்தில் அந்த குழந்தை பிறந்ததுன்னா அது பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கு, சூரியன் சந்திரன். அப்போ இந்த சித்திரை மாதத்தை வச்சு தான், அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் சித்திரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரையில் சித்திரை மாதம் வர சித்திரை நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி வரும். அதனால தான் அது சித்திரா பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு இது வரும். வைகாசியில் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரும். அந்த விசாக நட்சத்திரம் இதில் தான் வைகாசிங்கிற மாதம். இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குதுங்க. அப்போ இந்த கணக்கில் லக்கணம் இந்த இடத்துல இருக்குது, மிதுன லக்கணம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். மிதுன லக்கணத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்கு. அந்த நேரத்தில் லா போட்டுருவாங்க. அதை சுற்றி அந்த வருடம் அல்லது மாதம் பிறந்த நேரத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த குழந்தை பிறந்த நேரம், இந்த தோஷம், இந்த யோகம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. பலன்கள் அப்படி தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த லாங்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சிருக்கும். பகலில் இத்தனை மணிக்கு பிறந்தால் இத்தனை, இரவில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அந்த லக்கணம் மாறும். அதிகாலையில் இப்போ அதே சித்திரை மாதம் ஒரு குழந்தை அதிகாலையில் பிறந்தா இங்கே இருக்கும். இப்போ 8 மணி சாயங்காலம் கரெக்டாக 6லேருந்து 8க்குள்ளே பிறந்தா இந்த லக்கணம் வரும். இப்படி இந்த கால்குலேஷன் இதுதான். இது அந்த லக்கணங்கிறது என்னங்கிறது இதுதான் இந்த கணக்கு. லக்கணம்ங்கிறது ஒரு ஜிபிஎஸ்.